Dear student, 12th standard chapter 1 example 1.40. If the system of equation px plus py plus cz equal 0, ax plus qy plus cz equal 0, ax plus by plus rz equal 0, 3 homogeneous linear equation question கொடுத்துறாங்க. இந்த 3 equation எப்படி இருக்குது? Has a non-trivial solution இருக்குது. இந்த 3 equationம் non-trivial solution இருக்குது. And p வந்து ஏவா இல்லை, கியூவும் பிஏ இல்லை, ஆறு சி இல்லை. ப்ரூவ் தட்னா பி பை பி மைனஸ் ஏ, கியூ பை கியூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் ஈக்குவல் டு 2ன்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ப்ரூவ் தட் கேட்குறாங்க. ஓகே ஓகே இந்த 3 ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கிறாங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. சிங்குலர் நமக்கு டிட்டர்மின் ஏ வேல்யூ 0 இருக்குது. ஓகே ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் இருக்கிற ஏ எக்ஸ் ஒய் செட் கோஎஃபிஷியன்ட். ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் பி பி சி ஃபர்ஸ்ட். செகண்ட் ஏ கியூ சி. தேர்ட் ஈக்குவேஷனோட ஏ பி ஆர். ஜஸ்ட் நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நமக்கு R2 டெங்ஸ் டு R2 என்ன வரும்? இதை மைனஸ் பண்ணுறோம். ஓகே R2 டெங்ஸ் டு R2 மைனஸ் இதுலேருந்து மைனஸ் பண்ணால் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணோம். ஓகே அந்த 2 டைம்ஸ் இப்போ பி டைம்ஸ் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 அப்படியே யூஸ் பண்ணிக்க. R2 டெங்ஸ் டு R2 மைனஸ் R1 ஏ மைனஸ் பி என்ன வரும்? நெக்ஸ்ட்டு Q மைனஸ் பி சி மைனஸ் 0. ஓகே நெக்ஸ்ட் R3 டெங்ஸ் டு அதே சேம் R3 மைனஸ் R1 a minus b என்ன p minus 0 r minus c. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நான் ஆன்சர் எப்படி இருக்குது? b minus a தானே இருக்குது. இங்க என்ன ரிசல்ட் இருக்குது? a minus. அப்ப இது ஃபுல்லா ரெண்டு பேரும் மைனஸ் காமனா எடுத்துருங்க. b minus a. இங்க என்ன மைனஸ் காமனா எடுத்துருங்க. இது கரெக்டா இருக்கு. q minus b இருக்குது. இங்க r minus c கரெக்டா. இந்த ரிசல்ட் வச்சு நான் கன்வெர்ட் பண்றோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் p இருக்குது, அதனால a இருக்குது. அதனால q minus b r minus c. இந்த 2 ஃபேக்டரும் கரெக்டா இருக்குது. இது மட்டும் p ஃபர்ஸ்ட் ஒன்னாதான் யூஸ் பண்ணோம். மைனஸ் காமனா எடுக்குது, இல்ல மைனஸ் காமனா எடுக்குது. எனி ஒரு ரோவில் காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். ஓகே இந்த ரோல் பண்ணாங்கன்னா பி மைனஸ் ஏ மட்டும் காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம். இந்த காலத்தில் பி மைனஸ் ஏ எடுக்கிறோம். காலம் சீட்டில் கியூ மைனஸ் பி எடுக்கிறோம். காலம் 3ல் ஆர் மைனஸ் சி எடுக்கிறோம். இங்கே பி மைனஸ் ஏ காமன் எடுத்தா இங்கே பி மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன ஃபேக்டர் வெளியில் இருக்குது அது டிவைடில் வந்துடும். இந்த பி பைனா பி மைனஸ் ஏ. அப்போ இங்கே இருக்குது கரெக்டாக. அப்போ பி மைனஸ் ஏ எடுத்தால் ரிமைனிங் -1 தான் இருக்கும். மைனஸ் எப்படி இருக்கும்? 1 இருக்கும். இங்கே -1 புரியுதுங்களா? காமன் ஃபேக்டர் பி மைனஸ் சி எடுக்கிறோம். C1ல் பி மைனஸ் சி எடுத்தா இங்கே என்ன வரும்? இந்த ஃபேக்டர் பி மைனஸ் சி இல்லை எடுக்கா டைம்ஸ் காமன் எடுத்தால் டிவைடில் வந்து என்ன வரும்? பி மைனஸ் சி. இங்கே -1. நெக்ஸ்ட் கியூ மைனஸ் பி காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம் C2ல். அப்போ பி பை கியூ மைனஸ் பி இங்கே 1 ஆகிடும். இங்கே 0 இருக்கும். C3ல ஆர் மைனஸ் சி எடுத்தா நமக்கு சி பை ஆர் மைனஸ் சி 0 1 ஆகிடும். எந்த ஃபேக்டர் எடுக்குது எல்லா ஃபேக்டரும் டிவைடில் வந்துடும். ஏன்னா மல்டிப்ளை பண்ண பி மைனஸ் சி மல்டிப்ளை பண்ணால் p minus b cancel p value கரெக்டாக வந்துடும். 1 and p minus 1 and p minus கரெக்ட் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகாது. ஓகே இப்போ நெக்ஸ்ட் சிம்பிள் எக்ஸ்பிளைன் எனி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். 1 and 1 1 minus 0. அது மைனஸ் பி டிவைட் பை கியூ மைனஸ் பி. காலம் கேன்சல், ரோ கேன்சல். -1 0. நெக்ஸ்ட் ப்ளஸ் கேன்சல் 0 -1 ஃபார்முலா -1 +1 ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 0 போடணும் கம்பல்சரி. ஏன்னா நான் ட்ரைவல் சொல்யூஷன் டிட்டர்மின் வேல்யூ 0. ஓகே ஒன்றாலும் இதே சேம் தான். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ் சேம் தான். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் 2 இருக்குதுங்க. ஆன்சர் 2 இருக்குது. ஓகே அப்போ 2 வேணும் என்ன 2 நான் ஆட் அண்ட் 2 அண்ட் போர்ட்ஸ் ரெண்டு சைடு நேரம் இங்கேயும் ஆட் பண்ணுறான், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு 2 ஆட் பண்ணுறோம். ஓகே அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணால் 2 வந்து 1 + 1. இப்போ இந்த ஃபேக்டர் கரெக்டாக ஒரு பி பை பி மைனஸ் ஏ கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் கியூ பை கியூ மைனஸ் பி வேணும். அப்போ இங்கே என்ன பி பை கியூ மைனஸ் பி இருக்குது. அப்போ இங்கே என்ன இங்கே தான் நான் கியூ பை சம்திங் வேணும். அப்போ இங்கே ஒரு +1 ஆட் பண்ணுங்க. இங்கே ஒரு +1 இங்கே நான் ஆர் பை சம்திங் வேணும். இங்கே சி இருக்குது. அப்போ இங்கே ஒரு +1 ஆட் பண்ணுங்க. ஈக்குவல் டு இந்த சைடு நான் 2 1 + 1 2 ரெண்டு சைடுமே என்ன கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஏன் நாங்கள் ஆட் பண்ணால் பி பை பி மைனஸ் ஏ கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் நான் கியூ பை சம்திங்ல அதில் இங்கே ஒரு +1 ஆட் பண்ணுறேன், ஒரு +1 ஆட் பண்ணுறோம். இந்த டைம்ஸ் அப்படியே காமனாக கரெக்டாக இருக்குது. இப்போ இது மட்டும் தான் எல்சி எடுத்துருக்க. இதுக்கு மட்டும் எல்சி எடுத்தால் நேரம் டிவைல 1 1 கியூ மைனஸ் பி. இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளைனா கியூ மைனஸ் பி இது ப்ளஸ் பி அப்படியே இருக்கும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா கியூ பை கியூ மைனஸ் பி. அதே சேம் இதே எல்சி எடுத்தால் ஆர் மைனஸ் சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் மட்டும் இருக்கும். ஆர் மைனஸ் சி இது எல்சின்னு எடுக்கிறீங்க. டிவைல 1 இருக்கும் ஃபேக்டர் 1 and ஆர் மைனஸ் சி 1 ஆல் பண்ணால் சி
இதெல்லாம் பண்ணால் ஆர் மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல்னா ரிசல்ட் வந்து 2. நெக்ஸ்ட் பாரு இப்போ பி பை கியூ பை ஆர் பை சம்திங் ஈக்குவல் டு 2. ஆன்சர் 4 வந்து நமக்கு தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.